சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் லதா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ மெதுவா கிளம்பி வாத்தா. இரு அப்பதா. இந்த புடவையை எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனா வெற்றி கொடுத்தப்ப அது இந்த கலரே இல்லையே, வேற மாதிரி இருந்துச்சு. அப்பத்தா, நீ வேற புடவை எடுத்துட்டு வந்திருக்க அப்பத்தா. இது வெற்றி கொடுத்த புடவையே இல்ல. வெற்றி கொடுத்த புடவையை தானே எடுத்துட்டு வர சொன்ன. என்ன பத்தா வேற ஏதோ ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்க? இது யாரோட புடவை? இது நம்ம புடவைதான். கட்டி கத்த உனக்கு நல்லா இருக்கும். ஏன் அந்த புடவைக்கு என்னாச்சு? இல்லத்தா, வெற்றி கொடுத்த புடவைய பிரிச்சு பார்த்தனா அப்ப அது கசங்கி இருந்துச்சு. அப்புறம் அயன் பண்ணலாம் நினைச்சு அயன் பண்ணனா சூடு அதிகமாகி லேசா புடவை கொஞ்சம் ஓரமா கருகி போச்சுத்தா. என்ன பத்தா இப்படி பண்ணிட்ட? இல்லத்தா, அயன் பண்ணி நீட்டா புடவைய கொண்டு வரணும்னு நினைச்சேன். அவசரத்துல சுவிட்ச ஆஃப் பண்ணாம கிச்சனுக்கு போயிட்டேன்னா அந்த புடவை கருகி போச்சு. அதுக்கு பதிலா தான் இந்த புடவைய எடுத்துட்டு வந்தேன். இத ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போ, நல்லா இருக்கும். இதுவும் நம்ம புடவை தான், கலர் நல்லா இருக்குத்தா. இத கட்டிக்கத்தா, நல்லா இருக்கும். சரியா பத்தா. தமிழ், வா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஆத்தா, இதுல பூ வச்சிருக்கேன், தலையில வச்சுக்க. சரியா பத்தா. வாங்க வாங்க. ஆத்தா, வெக்காளி ஆத்தா. அப்பாடா. லதா, லதா இருத்தா, இன்னும் உன் கோவம் போகலையா? எனக்கு என்ன கோவம்? நான் யார் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? என்னோட உயிரை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அவர் என் கூட இல்லங்கிறப்போ என் மனசுக்கு எதுவுமே ஒப்பல. நான் என்ன செய்ய? அப்படியெல்லாம் பேசாதாத்தா. சுந்தரி இருக்கா, அவ பாத்துக்குவா. அதான் எல்லாம் பாத்துட்டு இருக்கேனே. ஃபங்க்ஷனு, புது புடவை, நான் பாத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும். வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன லதா இப்படி நினைக்கிற? வெற்றி சார் வீட்ல இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள், அதுக்கு கூட போகணுமான்னு சுந்தரி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு போக வேணான்னு முடிவெடுத்துட்டா. நான் தான் கம்பல் பண்ணி அவரே கூப்பிட்டிருக்காரு. நீ போய் தலை காட்டிட்டு வந்துருன்னு சொன்னேன். சரின்னு அரமனசோட தான் கிளம்பிட்டு இருக்கா. அவளை போய் நீ இப்படி சொல்றியே. அவரு அவ்வளவு தூரம் கூப்பிட்டு போகலனாலும் நல்லா இருக்காதுல்ல? ஆமா, கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஜெயில இருக்கிறது யாரு? முருகன் மாமாவா? இல்லையே, ஏன் புருஷன் ஐயப்பன் தானே. லதா, லதா, லதா நில்லு லதா. ஏன் லதா, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. விடுங்கம்மா, சுந்தரி எப்படியும் அவங்க மாமாவை வெளியே கொண்டு வந்துருவா. அப்ப தானா புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். லதா எது பேசினாலும் பெருசா எடுத்துக்க கூடாதுமா. அப்பத்தா, லதாக்கா வந்தாங்களா? அவ வீட்டுக்கு போயிட்டாத்தா. விடுமா, சரியாயிடுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெற்றி கூப்பிட்டாருன்னு மரியாதைக்கு நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் போறேன். மத்தபடி எனக்கு சந்தோஷம்லாம் இல்ல. மாமாவை நான் கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே. அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப எதுக்குத்தா இப்படி சோகமா இருக்க? ஒரு இடத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காதாத்தா. நீ சாதாரணமா இருத்தா. என்னால முடியல பத்தா. அத நினைச்சு நினைச்சு மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நீ போயிட்டு வாமா. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீயும் வாயத்தா. இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நான் இன்னொரு நாள் உங்க கூட வரேன். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா.
வா தமிழ், இது புடிய பார்த்தா வா போலாம். போயிட்டு வரோமா? சரிம்மா. ஐயோ, இவனை வேற காணோம். வேகமா வர சொன்னா என்ன பண்றான்னு தெரியல. அம்மா வேற உள்ள இருக்காங்க. பாத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது? டேய், என்னடா வர இவ்ளோ நேரமா? இல்ல நீ ஒரு சின்ன வேலை. சரி சரி வா. என்ன நீ திடீர்னு வர சொன்னீங்க? முக்கியமான வேலையா? ஆமா, முக்கியமான வேலைதான். அந்த சுந்தரியோட மாமா ஐயப்பனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பண்ணலாம் நீ. ஆனா இப்ப அவன் ஜெயில தானே இருக்கான். அது எனக்கு தெரியாதா? அவன் என்ன கடத்தி வச்சுட்டு எப்படி மிரட்டினான்னு தெரியுமா? ஆனா அந்த சுந்தரி அவனுக்கு ஒண்ணு ஆக கூடாதுன்னு பத்திரமா உள்ள தூக்கி வச்சிருக்கா. நான் மட்டும் இருட்டுக்குள்ள இருந்து என்னை யார் கடத்தினாங்கன்னு தெரியாம என் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தனா என்னையும் சேர்த்து கொண்டிருப்பா. இப்ப சுந்தரி அவனை உள்ள தூக்கி வச்சிருந்தாலும் அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவா. வரட்டும், கொண்டு வரட்டும்.